இது எங்களுடைய தெரு ரூமு. இது வந்து எங்கள் பாட்டி வீடு. இது வந்து எங்கள் மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய பழைய மீட்டர். எங்களுடைய டோர். நடை. இதில் தான் வந்து கரண்ட்டுக்கு ஆஃப் ஆகும் போதெல்லாம் இதில் வந்து உட்காந்துப்போம். இதில் மாடத்தில் வந்து விளக்கு ஏற்றுவோம். இது வந்து எங்கள் வீட்டுடைய செப்பல் ஸ்டாண்ட். இது எங்கள் பாட்டி ஃபோட்டோ. இது எங்கள் நடை. பாருங்கள் கைஸ், இதுதான் வந்து எங்கள் பாட்டி வீடு. இங்கே வந்து நான் வந்து 21 வருஷமாக இருந்தேன். கண்ணாடி இருக்குது. இந்த டிசைன்லாம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலே செஞ்சது. இதில் இங்கெல்லாம் இந்த கட்டை சேத்து மேலே நாங்கள் உட்காந்து விளையாடுவோம். இந்த கட்டை சேத்து மேலே இப்படி சாஞ்சிப்போம். இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி, என் தம்பி புதுசாக வாங்கின டிவி. இந்த டிசைன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒரு மெமரி கோசம் எடுத்திருக்கோம். வேறு வீடு கட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மருமகளுடைய விளக்குங்க. வீடு இடிக்கும்போது அவங்கவுங்க விளக்கு அவங்கவுங்க வீட்டில் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு ரூம். இது எங்கள் ஆயா ரூம். இங்கே தான் பழைய சுவிட்ச் இருந்தது. இந்த இடத்துல டிவி இருந்தது. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு டிவி இருந்தது. அந்த டிவியோட ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. என் தம்பி அது வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் டிவி வாங்கிட்டான். இது வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு வருஷம் எங்கள் மாமா அங்கே வந்து புது வீடு கட்டிட்டு போனதுனால இந்த ரூம் வந்து காலியாக இருந்தது. இந்த ரூமில் நான் இருந்தேன். இது வந்து எங்கள் தாத்தா பெட்டு. எங்கள் தாத்தா பெட்டு வந்து இந்த நடுவில் ஹாலில் இப்படி இருக்கும், இந்த லைனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எல்லாருமே கீழே படுத்துப்போம். அழகாக இருக்கும். இன்றைக்கி மாடி வீட்டுக்கு போனால் கூட இந்த வீட்டில் இருக்க மாதிரி இருக்காது. நல்லா காத்தோட்டமான வசதியான வீடு இது. எத்தனை குழந்தைங்க கூட எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் விளையாடினாலும் வந்து ரொம்ப நெருக்கமாக தெரியாது வீடு. இதில் வந்து நாங்கள் வேஸ்ட்டு பொருள்லாம் மேலே அந்த மாடத்தில் தூக்கி போடுவோம். இது வந்து அந்த எங்கள் ஆயா ரூமும் இதுவும் வந்து தடுத்து வச்சாங்க. இது வந்து இப்போ எங்கள் மாமி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இது வந்து எங்கள் வாசலோட டோர் பாருங்கள். முன்னாடி இது டைட்டாக இருக்குது. இது வந்து எங்களுடைய ஃபேவரட் பிளேஸ். இங்கே தான் நாங்கள் உட்காந்து தோசை சாப்பிடுவோம். இது பக்கத்தில் இங்கேயும் உட்காந்துப்பாங்க. அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். இது வந்து கிச்சன். இந்த கிச்சனில் தான் எங்கள் அம்மா மாமிங்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு போவாங்க. அதை நாங்கள் அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். இது வந்து 2 ஸ்லாப் இங்கே இருந்தது, ஒன்றாக்கிட்டாங்க. இது எங்களுடைய கிச்சன். ஆக்சுவலி லைட்டெல்லாம் எனக்கு தெரியல. தம்பி வந்து மாற்றிட்டான். ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தெரியல. இதை பாருங்கள் கைஸ். இது வந்து அதுக்கப்புறம் இந்த காங்கிரீட் கட்டினது. இதில் தான் வந்து நாங்கள் உப்புலாம் வச்சுப்போம். இங்கே உப்பு வச்சுப்போம். இது வந்து 86 வருஷம் இந்த வீடு கட்டி 86 வருஷம் ஆகிருக்கு. இதில் நாங்கள் வெறுவெல்லாம் எடுத்து வைப்போம். இங்கே வந்து பாத்திரம்லாம் கோத்துப்போம். இதுக்கு பேக் சைடில் ஒரு கிணறு இருக்கும். இந்த அடுப்பை பாருங்கள். இந்த அடுப்பு வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தோன்னா சமையல் செஞ்சபடியே இருப்பாங்க அந்த அடுப்பில். இதில் வடை சுடுறது, தண்ணி காய வைக்கிறது, சாப்பாடு செய்கிறதுன்னு. இது வந்து வாசல். எங்கள் வாசல் ரொம்ப பெருசாக இருந்தது. இப்போ புதுசாக தான் 2 பாத்ரூம் கட்டுறதுனால வாசல் வந்து சின்னதாகிடுச்சு. இது வந்து வீடு இடிக்கிறாங்களோ சொல்லிட்டு நான் வந்து சரி வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு மெமரி எங்களுக்கு. இந்த வீட்டில் தான் வந்து 21 வருஷம் வாழ்ந்தேன். இந்த மாதத்தில் நாங்கள் வந்து விளக்கு வைப்போம், கார்த்திகை தீபம் வைப்போம். இதை பாருங்கள். இது இந்த சைடும் வழி இருக்குது, அந்த சைடும் வழி இருக்குது.
வந்து இந்த பாத்ரூம் கட்டுறதுனால வாசல் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது வந்து எங்களோட ஃபேவரட் பிளேஸ். இந்த உரலெல்லாம் அன்றைக்கி வந்து யூஸ் ஆகிடுச்சு, இப்போ யூஸ் ஆகதில்லை. அம்மி உரல் எல்லாமே இருக்குது. இது வந்து எங்கள் காம்பவுண்ட். இது மேலே ஏறி நாங்கள் விளையாடுவோம். இது எங்கள் பழைய பாத்ரூம். இது எல்லாமே எங்கள் பசங்க வந்து எதிர்காலத்தில் பார்க்கறதுக்கோசம். பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கள் நடுத்தத்தா வீடு. ஆக்சுவலி இதேமாரி தான் இருக்கும் அந்த வீடும். அதை வந்து இடிச்சிட்டு இப்போ கட்டிட்டாங்க. அதனால் இப்போ தம்பியும் மாமாவும் 2 பேர் கூட்டு போங்கன்றதுனால இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இவங்களும் வீடு கட்டிடுவாங்க. இதெல்லாம் என் மாமி கொஞ்சம் வச்சுருக்கு. இது வந்து செப்டி டேங்க்கு. இந்த அடுப்பும் அதே மாரி தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு. இது பாருங்கள், இது வந்து அந்த கிச்சனுக்கு உள்ளே போகிற வழி. இதே மாதிரி தான் எங்கள் மாமி வந்து மட்டையை எடுத்து வச்சிட்ருப்பாங்க. பார்த்துக்கோங்க. இது பக்கத்தில் வேப்ப மரம், இது தென்னை மரம். இது நம்ம காம்பவுண்டுக்கு பின்னாடி வந்து நம்ம அம்மா வீடு வரும், அவங்க இடம். இதாங்க எங்கள் பாட்டி வீடு. அவங்களாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாமி ஊருக்கு போனதுனால அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். இந்த தாப்பாலாம் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் எத்தனை வருஷம், 21 வருஷம் இந்த தாப்பாவை தொட்டுருக்கேன். 86 வருஷமாக இந்த கதவு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். எத்தனை தடவை வாசலுக்கு போகும்போது இந்த தாப்பாவை திறந்துக்கிட்டு நாங்கள் போவோம். என் வயசை தாண்டி இந்த வீடு இங்கே இப்படி தான் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் மாமி ரூமு. இங்கே வந்து நெல் காய வச்சு அந்த நெல்லெல்லாம் ஊற வைப்பாங்களே, வேறு நெல்லெல்லாம் போட்டு இங்கே வைப்பாங்க. இது வந்து எங்களுடைய வாசல். அந்த கம்பியில் நாங்கள் வந்து துணி போடுவோம். இது இங்கே இந்த மழை காலத்தெல்லாம் இதில் கொடி கட்டி இது உள்ளாரையே போடுவோம். இது பாருங்கள். இப்போ வந்து வீடு கட்ட போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கட்டிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூம். ஆக்சுவலி இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஒரு 20 வருஷம் இருந்தோம். அப்புறம் நான் மட்டும் அந்த பக்கத்து ரூமுக்கு போயிட்டேன் 1 வருஷம். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சிட்டோன்னே எங்கள் மாமாங்களுக்கெலாம் வந்து மேரேஜ்னால அவங்க புது வீடு கட்டிகிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் எதிர்க்க பாருங்கள். எங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வந்து இந்த ரூமில் தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். 21 வருஷம் இந்த ரூமில். ஆக்சுவலி இந்த பக்கம் கட்டில் வந்து அந்த சைடு தான் இருந்தது. என் தம்பி வந்து இந்த சைடு போட்டுக்கிறாங்க. இங்கே இந்த கீழே வந்து அம்மா வந்து இங்கே பீரோ வச்சிட்ருப்பாங்க. இங்கே கீழே நாங்கள் படுத்துட்ருப்போம். இது எங்களுடைய மாடம். இந்த மாடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாடம். ஆமாம், இந்த இடத்துல வந்து எங்கள் கட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. இது வந்து அங்கே முன்னாடி இருக்க பரணிக்கான வழி. இது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். இது தாங்க நாங்கள் வாழ்ந்த இடம். நாங்கள் வாழ்ந்த ரூமே இது தான். ஆக்சுவலி எங்கள் அப்பா நினச்சிருந்தாலும் அப்போ வீடு கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டிலையே வளர்ந்தோம். எங்கள் அத்தை வந்து எங்கள் வீட்டில் இருந்ததுனால எங்களுக்கு வீடு கட்டணுன்னு அந்த காலத்தில் தோணலை. இப்போ வீடு கட்டிட்டு போயிட்டாங்க எங்கள் அண்ணாங்கெல்லாம். இது பாருங்கள், இந்த ரூம்லேயே அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சி 4 பேரும் இதிலே தூங்குவோம். இது வந்து எங்கள் மாடம். 21 வருஷம் இங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம். இது பார்க்க பழைசாக இருந்தாலும் இங்கிருந்த சந்தோஷம் வந்து மாடி வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் எங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ரொம்ப பெரிய வீட்டில் இருந்தாலும் வந்து இங்கிருந்த ஹாப்பினஸ் வந்து அங்கே இல்லை. பணத்து பின்னாடி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்படி இருக்க மாட்டோம். இந்த தூளம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான தூளம். இது என்னுடைய மெமரி கோசம் தான் வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை.
என்றைக்கும் காலம் இந்த வீடு வந்து நம்ம ஞாபகத்திலே இருக்கிறதுக்கோசம் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். தம்பி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மாற்றி அவங்க போட்டுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த ஸ்லாப்லேயே தான் நாங்கள் அவ்வளோ ட்ரெஸ் அடுக்குவோம். மேலே அம்மாவுக்கு, கீழே எனக்கு, அப்பாவுக்கு, கீழே திங்ஸு, அதுக்கு மேலே திங்ஸு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அந்த ரூமில். ஆனாலும் அவ்வளோ நிம்மதியாகவும் இருந்தேன். கஷ்டம்னா இடம் இல்லைன்ற ஒரு கஷ்டம்தான், மற்றபடி எந்த கஷ்டம் இல்லை. வீட்டு மல்லிகை சாமான் ஃபுல்லாக வாங்கிறதுலாம் வந்து பொது கணக்கில் எங்கள் தாத்தா வாங்கி போடுவாங்க. எல்லாருக்கும் எங்கள் தாத்தா வாங்கி போடுவாங்க. இது 86 வருஷம். இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து கோலம் போட்டு வைப்பாங்க. இப்போ அவங்கவுங்களால முடியாதனால கோலம்லாம் போடாமல் இருக்கிறாங்க. இது வந்து இங்கே செலாம்பாயா இருக்காங்கல்ல, அவங்களுடைய வீட்டுக்காரவங்க வந்து அந்த இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் அவ்வளோதான். இங்கே வந்து டைனிங் டேபிள் இருக்கும், இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அவ்வளோதாங்க எங்கள் வீடு. 21 வருஷங்க. 21 வருஷம் இந்த வீட்டிலேயே தான் வாழ்ந்தேன். நல்லா ஓட்டு வீடு தான். ஆனால் ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்யூ. இது வந்து அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இது எங்களுடைய வாசல். இந்த வெளிச்சம் வந்து இந்த இடத்துல படுங்க. இந்த வீட்டில் பிறக்கிற ஒவ்வொரு பேர பசங்களும் வந்து குட்டி குழந்தைங்களுக்கு இங்கே தான் நாங்கள் வந்து இந்த சன்லைட்டை காமிப்போம். காலையிலலாம் எல்லா குழந்தைக்கும். இந்த தாத்தா வந்து படுத்துட்ருப்பார் கட்டில் போட்டு. இந்த இங்கே இருக்க கட்டில் இங்கே இருக்கும். அது வந்து தாத்தாவோட இரும்பு பீரோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். தாத்தா அதில் தான் காசு எடுத்து வச்சிட்ருப்பார். அவரே எல்லா வீட்டு செலவும் பார்த்துப்பார். கூட மாட வந்து எங்கள் மாமாங்க வந்து நிலத்துக்கு பார்த்துக்கிறது, அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டாங்க அவங்க ஃபேமிலியோட. பாருங்கள், இதுதான் எங்கள் வீட்டோட மாடம். இந்த ஒவ்வொரு மாடத்துலேயும் வந்து நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் எல்லா மாடத்துலேயும் வந்து விளக்கேற்றுவோம். இப்போ வந்து தம்பிக்கு வந்து மேரேஜ் ஆனதுனால கண்டிப்பாக வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து தங்கச்சியும் இருக்கா. தங்கச்சிக்கு ஒரு பங்கு, அவங்க மாமா 2 மாமாவும் வந்து வீடு கட்டலான்ட்டு. இது எங்களுடைய ஜன்னலுங்க, ஸ்வீட்டஸ்ட் ஜன்னல். இது நாங்கள் இதில் விளையாடுவோம். ஃபேமிலி பெருசானதுனால இப்போ இந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு நல்ல பெரிய வீடாக கட்ட போகிறாங்க. இன்றைக்குமே இந்த கதவு மூடவே மாட்டாங்க. இன்றைக்கி மூடிட்டுருக்கு. ஏன்னா வந்து இந்த வீட்டில் வந்து அவ்வளோ ஃபேமிலி இருந்தாங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்க வேலைக்கோசம் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். இது எங்கள் நடை. இதாங்க எங்களோட கதவு. ஒவ்வொரு குழந்தையும் இங்கே விளையாடிட்டே இருப்பாங்க. இப்படி தட்டுவோம். தம்பி கொஞ்சம் சுவிட்செல்லாம் மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டான். இப்படி தான் இருக்கும். பழைய சுவிட்செல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என் பையன் அதை போகிறான்.